அப்கமிங் வீடியோக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். மாறன் வந்து கடைசியா வந்து அந்த ஸ்டேஜில அவரோட கையில பாக்கெட்ல இருந்து தாலிய எடுத்து நம்ம வீரா கழுத்துல கட்ட போற மாரி காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பொண்ணு வீரா வந்து வர்றாங்கல்ல, வீரா வந்து ஸ்டேஜுக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து ஸ்டேஜுக்கு வந்தவுடனே நம்ம வள்ளி வந்து கண்ண காட்டுறாங்க. எப்படியாவது வந்து தாலிய கட்டிடுறா, இந்த சான்ஸ உனக்கு விட்டேன்னா வேற சான்ஸே கிடைக்காது. தாலிய கட்டிட்றா அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து சைகை காட்டுறாங்க. அவங்களும் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. நம்ம மாறன் என்ன பண்ணலாம்? எப்படி கட்டலாம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா வேற நம்ம மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காரே. இந்த நேரத்தில நம்ம இப்படி பண்ணா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராகவன் வேற உண்மைய சொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. "அத்தை இதுக்கு மேலலாம் சரிப்பட்டு வராது அத்தை. நான் வந்து உண்மைய சொல்லப் போறேன். உண்மைய சொன்னா தான் இது வந்து சரியா வரும். ஏன்னா வந்து மாறன் ரொம்ப நல்லவன். என்னால வந்து அவனோட வாழ்க்கை வந்து சீரழியிறத வந்து என்னால பார்க்க முடியல. அதனால வந்து நான் உண்மைய சொல்லப் போறேன் அத்தை. எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு வள்ளி வந்து சொல்றாங்க, "நீ ஒண்ணும் உண்மைய சொல்ல வேண்டாம். நீ பேசாம இரு. மாறன் வந்து வேற ஒரு பிளான் போட்டான். கண்டிப்பா வந்து வீரா கழுத்துல தாலி கட்ட போறது அவன் தான். வீரா தான் நம்ம வீட்டு மருமகளா வரப்போறா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. என்ன நடக்குதுன்னு பாரு." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ராகவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அடுத்து ஐயர் வந்து சொல்றாங்க, "தாலிய கொண்டு போய் எல்லார்கிட்டயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே கண்மணி தான் தாலி எடுத்துட்டு போறாங்க. எல்லார்ட்டயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பையில வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, நம்ம பையில தாலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சூர்யா வேற சொல்கிறாங்க, ஆல் த பெஸ்ட், எப்படியாவது தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. உடனே பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டு அப்படியே மண்டையை அசைச்சிக்கிட்டே வந்து வீராக்கு பின்னாடியே வந்து நம்ம மாறன் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அரவிந்தோட காதலி தான் காட்டுறாங்க. அவங்கள வேற அடித்து மயக்கமாக்கிட்டாங்க ரவுடிங்க. அதனால் ரவுடிங்க கட்டுப்பாட்டில் வந்து அவங்க இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தாலியெல்லாம் வந்துருச்சு. தாலியெல்லாம் வந்தோடனே ஐயர் எல்லாட்டையுமே காட்டுறாங்க. காட்டிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணிக்கு வந்து நல்ல சிரிப்பாக இருக்குது. மாறனை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அத்தை, மாறனுக்கு அவ்வளோதான், சங்கு ஊத போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வீராவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாறன் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியும். கொஞ்ச நாள்லேயே அவனை வீட்டை விட்டு அனுப்பி அவனை பைத்தியமாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு பின்னாடி வந்து என்ன செய்யறது ஒரு பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி தாலி கட்டுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து கல்யாண நேரம் நெருங்கிருச்சு, தாலியை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட தூக்கி நம்ம ஐயர் வந்து தாலியை கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம இதுதான் கடைசி கட்டம், இந்த கட்டத்தை விட்டால் இனிமேல் தாலியே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா மாறன் அவங்க பாக்கெட்லேருந்து தாலியை எடுத்துட்டாரு. இங்கிட்டு அரவிந்த் கையில் தாலியோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி மாறன் வந்து அவர் பாக்கெட்லேருந்து தாலி எடுத்து கையில் ஒரு தொங்க போட்டார். எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. தாலி கட்ட போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. இன்னும் வந்து தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளைக்கு வர்ற எபிசோடு இல்லைன்னா நாளை கழிச்சு வர்ற எபிசோடில் தான் தெரியும். நீங்கள் தாலி கட்டுவார்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள்.